போன 5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டை சூறையாடி இருக்கிறாங்க திமுக. எல்லாருக்குமே தெரியும். ஈவன் சென்னையில் இருக்க ஒரு சின்ன கவுன்சிலர் கூட வெறும் சாதாரணமா இருந்தவங்க இப்ப அவங்கவுங்க ஒரு 3-4 கார் வச்சிருக்கானுங்க, பங்களா வாங்கியிருக்காங்க, அங்கங்க இடத்த வாங்கி போடுறாங்க, அங்க இருக்கிற மக்களே சொல்றாங்க. சோ அந்த சூழ்நிலையில நம்ம ஸ்டாலினை ஏத்து விஜய் இல்லாட்டி சீமான் நிக்கணும், தைரியமா நிக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டுக்காக சீமான் அர்ப்பணிச்சது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அவ்வளவு வேலையா முழுசா அரசியல் பண்ணிட்டு இருக்க ஒரே ஆள் சீமான் தான். எங்க பார்த்தாலும் அவர் அரசியல் பேசிட்டு இருக்காரு. மரத்தை பாதுகாக்கல இருந்து, விவசாயிகளை பாதுகாக்கிறது இருந்து, தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாக்கிறது இருந்து, தமிழ் மொழியோட தமிழ் இனம் இதெல்லாம் சீமான். சோ சீமானுக்கு நம்ம எல்லாம் கட்டாயம் ஒரு வேண்டுகோள் வைக்கணும். ஸ்டாலினை எதிர்த்து அவர் கட்டாயம் நிக்கணும். அப்பதான் வெறி வரும். இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஸ்டாலின் எங்க நின்னாலும் தோக்குற நிலைமையில தான் இருக்கிறார். ஆனா அரசியல் நாகரீகம் அப்படின்னு ஏதோ ஒரு சொல்லி இந்த தலைவர்களா ஒண்ணுக்கு ஒண்ணு டைரக்டா மோத மாட்டாங்க. அது ஒண்ணு பயமா இல்ல இது இவங்களுக்குள்ள இருக்க கூட்டு சதியா என்னங்கிறது எனக்கு தெரியல. போன தடவையே உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கிக்கும் போது 2 மாசத்துக்கு முன்னாடியே குஷ்பு அங்க வேலை பார்த்து ஆபீஸ் எல்லாம் போட்டு பெரியமா வேலை பார்த்தாங்க. ஆனா மறைமுகமா என்ன நினைச்சு தெரியல, குஷ்புவை தூக்கி 1000 விளக்குல போட்டு விட்டாங்க. உதயநிதிய பூன்னு ஒரு ஜெயிக்க வச்சாங்க. இதுல பெரிய வருத்தம் தமிழ்நாடு மக்களுக்கு. இதனாலே பாஜக பெருசா வளராம இருக்கு. இந்த மாதிரி ஒரு சில வேலைகள்லாம் அவங்க செய்யறாங்க. குஷ்புவே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. குஷ்புவும் உதயநிதி ஸ்டாலினும் அப்ப எதிர்த்து நின்று இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாற்றம் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த எலெக்ஷன் நம்ம விட்டுறக்கூடாது. சீமான் ஸ்டாலினுக்கு எதிர்த்தாப்புல கட்டாயம் நிக்கணும். ஏன்னா ஸ்டாலினை தோக்கடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, திமுக அப்படியே உடஞ்சிரும். ஸ்டாலினோட கவனம் எல்லாமே குளத்தூர்ல இருக்கு. குளத்தூர்ல போய் மக்கள்கிட்ட பேசி பாருங்க. ராத்திரி 9 மணிக்கு மேல கடையை தரக்கூடாது. ஏன்னா கஞ்சா ஆட்கள் நிறைய பேர் பெண்களை கடையில வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டைரக்டா சொல்றாங்க. ரோடு குண்டு முடியுமா இருக்கு. எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு கமிஷன் வருமோ அதுலதான் செலவழிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கபாலீஸ்வர் கோயிலோட காலேஜ் மாதிரி ஒண்ணு நிர்ணயிச்சிருக்காங்க. அங்க ஸ்டாலினோட இதை போட்டிருக்காங்க. இதெல்லாம் எப்படி அந்த இதுல 25% இவங்க எடுத்திருப்பாங்க. சோ அவங்களுக்கு எதெல்லாம் பணம் வருதோ அதுலதான் செலவழிச்சிருக்காங்க. உண்மையாவே மக்களோட பாதுகாப்புக்காக மக்களுக்கு தேவையானது குளத்தூர்லயே செய்யல. குளத்தூர்லயே செய்யறா அப்ப வேற எங்கதான் செஞ்சிருப்பாங்க. சீமான்ட்ட நான் கேட்டுக்கிறது, அண்ணன் தைரியமா நீங்க நெல்லுங்க. பொருளாதாரம் மக்கள் அள்ளி கொடுப்பாங்க, கோடி கணக்குல கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. நீங்க ஒரு ஆள் ஜெயிச்சிட்டீங்கன்னா போதும், தமிழகத்துல உங்க கட்சி தாராளம் வளரும். உங்களால மட்டும்தான் இந்த ஊழலை ஒழிக்க முடியும். இல்லைன்னா மத்த கட்சிகளுக்குள்ள ஒரு பெரிய கூட்டு சதி நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தர் பாதுகாக்கிற மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணாமலை அவ்வளவு கத்தி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அவரையே பிஜேபியோ இல்ல அதிமுக யாரோ ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. அவரும் பெருசா இப்ப அரசியல் பேசுறதுக்கு முன்னுக்கு வரல. சோ அரசியல் வட்டாரத்துல, அதாவது மேல் லெவல் வட்டாரத்துல ஏதோ ஒரு சதி இருக்கு. அது பொதுமக்களாக நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா சீமான், நீங்க கட்டாயம் தைரியசாலி, ஒரு தமிழன். அதனால தைரியமா களத்துல இறங்குங்க. உங்க பின்னாடி இளைஞர்கள் எல்லாம் வேலை செய்வாங்க. ஸ்டாலின் ஒருத்தரை தூக்குனீங்கன்னா போதும், திமுக அதோட படுத்துரும். உதயநிதி ஸ்டாலினுக்கு அவ்வளவு தூரத்துக்கு தலைமை பண்பு கிடையாது. திமுகவை காலி பண்றதுக்கு உங்களால மட்டும்தான் முடியும். ஸ்டாலின் எங்க நிக்கிறாரோ அங்க நீங்க கட்டாயம் எதிர்த்து நிக்கணும். வேற எங்க நீங்க நின்னாலும் ஸ்டாலின் எடுத்து ஒரு இடத்துல கட்டாயம் நில்லுங்க. உங்க கட்சிக்கு தன்னால பொருளாதாரம் சேரும். தமிழ்நாடு உங்களோட கட்சியை வளர்க்கறதுல முதன்மையா இருப்பாங்க. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டும் தமிழகம்.